நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே. மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தது ஒரு பரபரப்பான செய்தியாக பேசப்பட்டது. ஆனால் எடப்பாடி தன்னுடைய பயணத்தில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம், அந்த பயணத்தில் மக்களை சந்தித்து பேசிக்கிட்டே இருக்காரு. திமுக மீதான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிதான் அமித்ஷா சொன்னார், தவிர கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லலை அப்படின்னு சொன்னார். கூட்டணியில் பங்கு கொடுக்கறது நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை அப்படின்னு எடப்பாடி சொன்னார். இதை நான் அமித்ஷாவுக்கு எதிராக சொல்லலை அப்படின்னு சேர்த்து சொன்னார். எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அந்த கூட்டணியை ஃபைனல் ஆகலையே, அவங்களே ஃபைனல் பண்ணிக்கல. இதான் எங்கள் கூட்டணி, பாஜக அதிமுக இருக்கிறோம், அப்புறம் இன்னும் சில கட்சிகள் அதில் இருக்கிறாங்கன்னு அவங்க ஃபைனல் பண்ணிக்கவே இல்லையே. இன்னும் பல பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே. நீங்கள் தாவேக்காவை கூப்பிட்டாங்க, நாம் தமிழர் கூப்பிட்டாங்க, ஆனால் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு கட்சியுமே வரல, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. இப்போ அது ஒரு ஒரு வெற்றி பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் அந்த கூட்டணிக்கு இல்லை அப்படிங்கிறது நம்மளை விடவும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஒன்று. இன்னொன்று, பாஜகவோட சேர்ந்ததுனால அதிமுக எவ்வளோ பின்னடைவு சந்திக்குது அப்படிங்கிறத எடப்பாடி இன்னும் கூடுதலாக உணர்ந்துருக்கிறாரு. முதல்ல இருந்ததே ஒன்றும் இல்லை. இதில் அது சொல்லுவாங்கள்ல, ஏற்கனவே கல் குடித்த குரங்கு இதுக்கு கஞ்சாவரை அடிச்சிருக்குப்பாங்கள்ல, அது மாதிரி ஏற்கனவே அதிமுக ஒன்றுத்துக்கும் இல்லை, அதில் பாஜகவோட அது கூட்டணி வச்சிருக்குது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய பின்னடைவா. முஸ்லீம்கள் அதுக்கு ஆதரவாக இருந்தவங்க, சிறுபான்மை மக்களாக இருந்தவங்க, தலித் மக்கள்லாம் கூட அதிலிருந்து வெளியே வராங்க அப்படிங்கிறத இன்னொரு கட்டமாகவும் அதுக்கு மாறி இருக்குதுங்கிறது அவங்களுக்கு பெரிய பின்னடைவாக இருக்குது. அதனால் யாராவது ஒரு இருக்கிற கூட்டணியில் நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுவதன் மூலமாக திமுகவுக்கு நாங்கள் செக் வைக்கிறோமோ, அது கூட சொன்னார்ல, நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தர் வரப்போகிறாரு திமுகவுக்குன்னு சொன்னார். அப்போ இந்த கூல் சுரேஷ் நடிகர் என்ன சொல்லியிருக்காருன்னு கணக்கை பார்த்தா, கூல் சுரேஷ் இங்கே இவர் ஒரு கூல் சுரேஷ், அவர் ஒரு கூல் சுரேஷாக தான் இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த பயணம், அவர் கிளம்புற ஒன்று அவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லைங்கிறத அவர் பயணமே நிரூபிக்குது. அதனால தான் அவர் தினம் போன இடங்கள்லாம் கூட்டம் ஒன்றும் இல்லையே. பல இடங்களில் கூட்டம் இல்லை. ஒரு இடத்துல நிப்பாட்டி பொதுக்கூட்டம் மாதிரி ஏற்பாடு பண்ணுற இடங்களில் கூட்டம் வருது. மற்றபடி பயணத்தில் போகிற இடங்களில் ரோட் ஷோலாம் போனார், ஒன்றும் எடுபடலை, ஒன்றும் பெருசாக யாரும் வரல. இப்போ என்னென்னா பாயிண்டில் நிப்பாட்டி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பேசுகிற மாதிரி தான் பேசுகிறார். அங்கே தான் கூட்டத்தை கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ போகிற இடங்களில் அவருக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு, மக்கள் மத்தியில் அவருக்கான வரவேற்பு எதுவும் இல்லாத காரணத்தினால அவர் கூடுதலாக கூட்டணிக்கு கூப்பிடுறதும், இவரோட பிரச்சார முறையை போக போக பார்க்குறாங்கல்ல, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க, இந்த முக்கியஸ்தர்கள் பார்க்குறாங்கல்ல, இவர் போகும்போதெல்லாம் எடப்பாடிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது நிரூபிக்கிறதுக்காக தான் எடப்பாடி போனார். ஆனால் அவரோட செல்வாக்கு என்னங்கிறத அவர் நிரூபிக்கிறார். எங்கே போனாலும் அவருக்கு கூட்டம் இல்லை, கூட்டு வந்த கூட்டத்தை தவிர வேறு கூட்டம் இல்லைன்னும் போது கட்சிக்குள்ளே இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கூடுதல் அச்சம் கொள்கிறாங்க. இப்போ நம்ம வண்டி இப்போ எலெக்ஷனுக்கு நிறைய செலவு பண்ணிட்டோம்னா, சம்பாரிச்ச காசெல்லாம் விட்டுட்டோம்னா, அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுங்கிற ஒரு பயம் வர்றதுனால எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது அவரோட ஊர்வலமே, அவரோட பயணமே, தேர்தல் பிரச்சார பயணமே நிரூபிக்கிறதுனால இருக்கிற பிரமுகர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியே வருவதற்கு இன்னும் கூடுதல் வாய்ப்பு அதிகமாக எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அவர் போகாம அன்வர் ராஜா வந்தார். அன்வர் ராஜா வந்ததுல பாஜகவுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் இருக்குது அதில், அப்படி ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது அவர் உணர்றாரு. பாஜகவோடு போன சட்டசபை தேர்தலில் கூட்டணி வச்சப்போ அன்வர் ராஜா அங்கே தானே இருந்தார், அங்கே தான் இருந்தார். 2019 இருந்தார். 2019 இருந்தார். இப்போ 2021 இருந்தார்ல இந்த தேர்தல். அப்போ சட்டமன்ற தேர்தல், போன சட்டமன்ற தேர்தல் அப்போ இருந்ததான் செஞ்சார். அப்போ இந்த தேர்தலில் பாஜகவோட அவர் மனமாறி இருக்கிறாரு, அவரோட கருத்துக்களில் மாற்றம் அடைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த செல்வாக்கும் இல்லைங்கிறது ரெண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை இதில் அப்படிங்கிறதுனால அவர் வெளியே வந்திருக்கிறாரு. அவர் வந்தது மாதிரி அதிமுகவில் நிறைய பேர் வெளியே வருவதற்கான அதிக வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது தான். இன்னொன்று, கூட்டணி ஆட்சி தான் ஜெயிச்சா அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பு கூட எடப்பாடி பழனிசாமியோட இந்த பயணம் அதை முடிவு செய்யறதா தோணுது. ஏன்னா பயணத்துக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பாஜக பிரமுகர்கள் கூட, அது வரைக்கும் பேசாதவங்க கூட இப்போ திரும்ப அவங்க பேசுறாங்க, ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு. அதே போல் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு பாஜகவுக்கு அதிமுக கூட தெரியாது இந்த கூட்டணியில் அவர் இருக்கிறாருன்னு. இவர் தினகரன் அவர் கூட்டணியில் இருக்கிறாரா அப்படின்னு இருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல, அது இருக்கிறாருங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணா தெரியுதுன்னு வச்சுங்க, இருக்கிறாருங்கிறது.
அதை அவர் தான் சொல்லிக்கிறாரு. அவர் வந்து அடிக்கடி ஏதாவது ஒன்று சொல்லுவதன் மூலமாக இந்த கூட்டணியில் நானும் அவரை யாருமே வந்து ஏன்டா குரங்குன்னு கூட கேட்க மாட்டேறாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து என்னை ஏன்டா பாஜகவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நிலையில தான் அவர் இருக்கிறாரு. அவரு இப்ப என்ன பேசுறாரு, எடப்பாடிக்கு இருக்கிற பழனிசாமி பார்த்தா நம்ம செல்வாக்கே பரவாயில்ல போல தெரியுதுங்கிற கண்ணோட்டத்துல ஆட்சிக்கு வந்தா கூட்டணி ஆட்சி தான் அவரும் சொல்றாரு. தேர்தல் தானே முடிவு பண்ணணும் யாருக்கு செல்வாக்கு இருக்கு இல்ல இல்ல அப்படின்றதெல்லாம். தேர்தல்ல முடிவு பண்ணுங்கிறது இல்ல, தேர்தல்ல வெற்றி முடிவு பண்ணுமாங்கிறத தீர்மானிக்கணும்ல. இப்ப அடுத்த முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி சொல்றத கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்புவாங்க கூட்டல் இருக்கிற ஏற்கனவே அதிமுகங்கிறது வெற்றி பெற கட்சின்னு. இப்ப அந்த கட்சியில இருக்கிற தினகரன் தான் அடுத்த முதல்வர்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? அது தேர்தலுக்கு முன்னது தானே. இல்ல இப்ப கிருஷ்ணசாமி இருக்கிறார், அவர் தான் அடுத்த முதல்வர்னு சொன்ன யாராவது நம்புவாங்களா? இல்ல இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியோ அவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா நாங்க தான் அடுத்த முதல்வர் அவங்களே சொல்றது இல்ல. ம், ம், சொன்னா எதை நம்புவாங்களோ அதை தான் சொல்ல முடியும் ஓரளவுக்கு. ம். அப்ப தேர்தல்ல செல்வாக்கு வந்து ஒரு கட்சிக்கு வேணும் இல்ல, அது இவங்க கிட்ட இல்லைங்கிறது அது தெரியுது இந்த ஊர்வலத்தில். இல்ல ஆனா இப்ப திமுகவை வீழ்த்தணும், அதற்கு திமுகவை எதிர்க்கிற கட்சியெல்லாம் ஒரே கூட்டணியில சேரணும் அப்படின்னு எடப்பாடி எதிர்பார்க்கிறாரு. ஆமா. அதுதான் சொல்றாரு. ஆனா நாம் தமிழர் தீவிரமா திமுகவை எதிர்க்கிறாங்க, அதிமுக கூட்டணி வரமாட்றாங்க. தாவேகா திமுகவை எதிர்க்கிறாங்க, ஆனா அதிமுக கூட்டணி வரமாட்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்ல, அவர் திமுக கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை கூப்பிடுறாரு, கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகளை கட்சிகளை கூப்பிடுறாரு. கூப்பிடுறாரு. அவருக்கு வேணும்னே தெரிஞ்சே தான் கூப்பிடுறாரான்னு தெரியல. அவங்க ரொம்ப தீவிரமா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களும் பாஜக கூட்டணி பாஜக எதிர்ப்பை பிரதானப்படுத்துறாங்க. பாஜகவோடு நாங்க வந்து சேரவே முடியாதுங்கிறது அவங்களோட பிரதானம். கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இந்தியா முழுக்க பாஜக எதிர்ப்பை தான் மையம் மட்டும் இயங்குறாங்க. அவங்கள போய் கூப்பிடுறாருங்கிறது இது என்ன அவரோட புரிதலின்மையை காட்டுதா? அரசியல் அறிவுக்கு அவரோட புரிதலின்மையை காட்டுதா? இல்ல எதுக்காக கூப்பிட்டு எப்படி வருவாங்க யாருக்குமே தெரியும் இல்லைங்க. பாஜக கூட்டணி வர பாஜக கூட்டணியில வந்து அவங்க சேராம இருந்து கூப்பிட்டு இருந்தா கூட இவங்க கன்சிடர் பண்ணிருக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவங்க இன்னைக்கு வரைக்கும் அதிமுக பத்தி எந்த விமர்சனமும் சொல்றதில்ல. அதிமுக பத்தி விமர்சனத்திற்கு வாய்ப்பு இருக்கும்போது கூட அவங்க சொன்னதில்லை. மாறாக அதிமுகவை பாஜகவோட கூட்டணி வைத்தால் அதிமுக அழிஞ்சிரும்னு தான் பேசுறாங்களே தவிர, மற்றபடி அதிமுகவோட கூட்டணி வச்ச பாஜகவோட கூட்டணி வச்ச அதிமுக யோக்கியதை இதுதான் கூட அவங்க பேசுறது இல்ல. போயிடாதீங்கன்னு தான் சொல்றாங்க. இப்ப எடப்பாடி சொல்றாரு விசிகாவை வந்து திமுக விழுங்கிடும், அதான் இப்ப கூட்டணி கட்சியா அவர் சொன்னார்லங்க, அதே அவர் திருப்பி சொல்றாரு. அதிமுக பாஜக விழுங்கிரும் அப்படின்னு அக்கறையா சொல்றாரு. அதே அக்கறையோட அவர் திருப்பி சொல்றாரு, உங்களை திமுக விழுங்கிடும். திமுக அதை விழுங்குவதாக இருந்தால் 2019 விழுங்கிருக்கணும். அதை தான் நான் திரும்ப சொல்றேன். விசிகா மட்டும் இல்ல, மதிமுக, சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாமே விஜயகாந்த் தலைமையில 2016 தேர்தலில் எதிர்கொண்டவங்க. மக்கள் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணியில் எதிர்கொண்டு விஜயகாந்த் என்கிற பெரிய தலைவரோடு 5-6 கட்சி ஏறக்குறைய இவர் கூட ஜி.கே. வாசன் கூட இருந்தார். ஜி.கே. வாசன், விஜயகாந்த் தலைமை, ஜி.கே. வாசன், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, அப்புறம் வேற யாரு, அவ்வளவுதான் 6 பேர் சேர்ந்து நின்று அவங்க பெருமளவில் ஒரு தொகுதியில கூட 3வது இடம் கூட வரல. பல தொகுதியில டெபாசிட் கூட வாங்கல. பல தொகுதியில் எங்கேயுமே டெபாசிட் கூட வாங்கல. அப்படி இருந்த கட்சிகள் தான் திமுக கூட்டணிக்கு வந்தாங்க. இதுல என்ன விழுங்குறது? இங்க வந்ததுக்கு பிற்பாடு 19ல வந்ததுக்கு பிற்பாடு எல்லாருக்கும் 2 சீட்டு கொடுத்தாரு திமுக தலைவர். அன்னைக்கு முதல்ல அவர் நாடாளுமன்ற 2 சீட்டு கொடுத்தாரியா. அவங்க எந்த கட்சியும் நிரூபிக்கவும் இல்லை. முதல்ல வெளியில இருந்து அவங்களுக்கு செல்வாக்கு நிரூபிக்கலங்கிறது மட்டும் இல்ல, அவங்க நிரூபிச்சது வந்து அவங்களுக்கு வந்து தேர்தல் அரசியல்ல அவங்களுக்கு வந்து எந்த தொகுதியில டெபாசிட் கிடைக்கலங்கிற கட்சியை தான் உள்ள கூப்பிட்டு அவர் வந்து 2 சீட்டு கொடுத்தாரு. அந்த சீட் எதுக்காக கொடுத்தாரு? கொள்கை சாதம். அவங்க பிஜேபி எதிர்ப்பில் அக்கறையாக இருக்கிறார்கள், மக்கள் தமிழர்கள் நலனில் அக்கறையா இருக்கிறார்கள். தனக்கு எதிராக அவங்க போன முறை மக்கள் நல கூட்டணி வச்சு கடுமையா பேசியிருந்தாலும் கூட அவங்க வந்து சமூகத்தில் முற்போக்கு பாத்திரம் வைக்கிறாங்க, அவங்களோட நம்ம சேர்ந்துக்கணும் பிஜேபி எதிர்ப்பு என்பதற்காக தான் 2 சீட்டு கொடுத்தாரு. அந்த 2 சீட்டு கொடுத்ததுக்கு பிற்பாடு தான் அவங்க வந்து நாடாளுமன்ற எம்பி ஆனாங்க. கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு வரவே ஆரம்பிச்சது. தேர்தல் அங்கீகாரம்னு அதுக்கு முன்னால தான் வந்தது. 2016க்கு பிற்பாடு நாடாளுமன்ற தேர்தலையோ அதுக்கப்புறம் தேர்தலையும் எதிர்கொண்டு தோற்றிருந்தாங்கன்னா, அப்போ தோற்றிருந்தா மாதிரி கட்சி அங்கீகாரமே இருந்திருக்காது. அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதிமுகவுக்கும் சிபிஐ சிபிஎம்முக்கும் இவங்களுக்கு எல்லாம் வந்து தேர்தல் சிபிஐ சிபிஎம்குள்ள தேசிய அங்கீகாரமே. சிபிஎம்க்கு மொத்தம் வந்து 2 சீட்டு தான் அவங்க நாடாளுமன்றத்துல இருந்தாங்க. அந்த 2 சீட்டு திமுக கொடுத்தது தான், தேசிய கட்சி. அதே மாதிரி திமுக கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது, மக்கள் கொடுத்தது தானே. கூட்டணியில் சீட்டு மக்கள் கொடுத்தா மக்கள் தான் மக்கள் நல கூட்டணி கொடுத்தாங்களா? இப்பதானங்க பேசுறோம். நீங்க மக்கள் நல கூட்டணிக்கு மக்கள் அப்ப கொடுத்தது தானேங்க, 5 பேருக்கு சேர்ந்து, தனியா கூட இல்ல. அவ்வளவுதான் கொடுத்தாங்க. அவங்க தனியா நின்னா இன்னும் இதுவா இருந்திருக்கும். சேர்த்து கொடுத்தது மக்கள். இவர் கொடுத்தது தான் அது. அவர் கொடுத்த பிறகு தான் அவங்க வந்து தேசிய அளவில் வந்து தேசிய கட்சி சிபிஐ சிபிஎம் அது இருந்தது. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு அன்னைக்கு கூடுதல் சீட்டு கொடுத்தது தான். தமிழ்நாட்டில இருந்து போன எம்பியில் இன்னைக்கு தான் அதிகம் அங்க நாடாளுமன்றத்தில். காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் போன்ற தேசிய கட்சிகள்
அவங்க செல்வாக்கு பெற்ற ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு கட்சியாக இயங்குவதற்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து ஜெயிச்சு போனதான் காரணமா இருந்ததுங்கிறது அன்னைக்கு திமுகவும் திமுக தலைவர் கொடுத்த சீட்டு தான் முக்கியமானது. இப்ப வந்து இல்ல கூட்டணியில விழுங்கிரும்னு சொல்றதுக்கு சொல்றேன். விழுங்கிரும்னா இது வந்து அந்த கட்சிகள் வந்து இப்படி தேர்தல் அங்கீகாரமே இல்லாம போற நிலையில் இருக்கும்போது சீட்டு கொடுத்து வச்சிருந்தாரு. அதற்கு பிற்பாடு சட்டமன்ற தேர்தலையும் அவங்களுக்கு 6 சீட்டு கொடுத்தாரு. ஒவ்வொரு தொகுதி சீட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தேர்தல் அங்கீகாரம் வந்து இன்னைக்கு அந்த கட்சியில வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திருப்பி 2வது முறை நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் 2 சீட்டு அதே சீட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் சட்டசபையில உறுப்பினர்களாக இருந்து கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பலமான நிலையில் இருக்கிறாங்கிறது கூட்டணி கட்சியை வச்சிருக்கிற அந்த தோழமை உணர்வு இருக்குல்ல, அதை இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அழிச்சிடணும்னு சொல்றது வேடிக்கையா இருக்குது. அவர் கூட்டணி வைக்காம இருந்திருந்தாதான் கூட்டணி கட்சிகளுக்கு அடுத்த கட்டமா போயிருக்க முடியாது. அதிமுக கூட்டணி தான் வந்திருக்க முடியாது. அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, விசிகா போன்ற கட்சிகளை ஏதாவது கலகம் பண்ணி வெளியில வந்து அந்த கட்சியை அழிக்கணுங்கிற திட்டம் யாருக்கிட்ட இருக்குது? எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது. அந்த விசிகாவை அழிக்கணும். விசிகாவை அழிக்கணுங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. அதாவது என்னன்னா, வெளியே கொண்டு வந்து திமுகவுக்கு அதுக்கு சண்டை மூட்டி வெளியில திமுகவை கொண்டு வந்து இவங்க கூட மட்டும் இல்ல, அவங்க தனியாவே அவங்க நிக்க வச்சோ, யாரோடைய கூட்டணி நிக்க வச்சு அவங்க எந்த சீட்டு ஜெயிக்காம போய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எதுவும் இல்லாம ஆக்கணுங்கிற ஒரு திட்டமிட்டு சதியை யார் செய்யறாரு? எடப்பாடி பழனிசாமி. நிறைய பேர் டார்கெட் பண்றாங்க அவரை. ஏதாவது ஒன்று அவரை போய் கேட்குறாங்க. ஆனா இப்பவும் சொல்றேன், அது எழுச்சி தமிழராகட்டும் தளபதி ஸ்டாலின் அவர்களாகட்டும் அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாகவும் உறுதியாகவும் கொள்கை சார்ந்து இருக்கிறதுனால இவர் திமுகவுக்கு வெளியே அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரை வந்து திமுகவுக்கு வெளியே போறதுக்கு அவரும் விடமாட்டாருங்கிறது எல்லாருக்கும் இல்ல, தெரியும். ஆட்சியில் பங்கு அப்படின்றது சமீபமா ரொம்ப சர்ச்சையாச்சு. இப்ப காங்கிரஸ் கட்சியும் அதை அவங்க பேசுனாங்க. சொல்லிக்கலாம். ஆனா திமுக கூட்டணியில் அவங்க இருக்கும்போது ஆட்சியில் பங்கு பத்தி இல்லைன்றதான் கூட்டணியை இவங்க வைக்கிறாங்க. கூட்டணி இது வரைக்கும் வந்த கூட்டணிக்குள்ளார ஆட்சியில் பங்குன்னு சொல்லி அவங்க கூட்டணி வைக்கல. வச்சிருந்தா கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க. ஆட்சியில் பங்கு திமுக உருவானது இருக்குல்ல, ஒரு அதிகார பகிர்வு கிடையாது. இருக்கு. திமுக அது வந்து அவங்க தத்துவார்த்த ரீதியா திமுக உருவான அண்ணா எப்படி உருவாக்குனாருங்கிறத அவர் 50 முழக்கங்கள்ல அடிப்படை கொள்கை என்னன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதை ஒத்துக்கிட்டாதான் கூட்டணி. நீங்க தேசிய கட்சியா இருந்தாலும் நாங்க மாநிலத்தில் உங்களோட மத்தியில் நான் உங்களோட ஆட்சியில் பங்கெடுப்போம். அது எங்கள் அதிகாரத்தை எங்கள் மாநிலத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு தேவை உங்கள் ஆட்சி. ஆனால் எங்கள் ஆட்சியை நாங்கள் சுயமாக தான் இருப்போம் அப்படிங்கிறது அதோட நிலைப்பாடு. அதுக்காக தான் திமுக உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஒருபோதும் திமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது தத்துவத்திலே அப்படி இருக்குது. அதை போய் மாற்ற முடியாது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ளார கூட்டாட்சின்னு பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது அப்படிதான் இருக்குது. இது தெரியாதவங்க வெளியே பேசுகிறாங்க. ஏன் அதை அப்படி கட்டமைச்சாங்கன்னா, மாநிலத்துக்கான அதிகாரங்களை வாங்குவதற்கு ஒன்றிய அரசோட பங்கெடுத்தோம்னா நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் கூட்டணி ஆட்சின்னு வச்சாச்சுன்னு சொன்னா வேற ஐடியாலஜி, திமுகவோட ஐடியாலஜில இருந்து எல்லாரும் வேறு கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. மொழி குறித்தாகட்டும், இடஒதுக்கீடு குறித்தாகட்டும், பல்வேறு விஷயங்கள்ல. இப்ப இடஒதுக்கீட்டுல திமுக வந்து 10% இடஒதுக்கீட்டை எதிர்க்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். திமுக கூட்டணி கட்சியில் அப்படி கிடையாது. விசிகா மட்டும்தான் இருக்குது. சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. விசிகா இருந்தாலும் உள்ஒதுக்கீடு, அருந்ததியர் உள்ஒதுக்கீடுல விசிகா ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதை கொண்டு வந்தது திமுக. அது எப்படி அவங்க கூட்டணி கட்சியா இருக்கும் இந்த சிக்கல் வரும்ன்ற. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் போது அதுல ஒருமித்த கருத்தா இருக்கிறாரு விசிகாவில். ஆனா அருந்ததி மக்கள் உள்ஒதுக்கீடுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனதுல மாற்று கருத்து இருக்குல்ல. ஆனா திமுக அந்த கருத்தோட போக முடியாது. சிபிஎம் வந்து அவங்க கிட்ட இருந்து 10% இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள்ல பண்பாட்டு ரீதியாக பாஜக வேத கல்வி அதெல்லாம் சொல்வதில் வந்து அவங்களுக்கு என்ன நிலைப்பாடுங்கிறது அவங்க தெளிவா சொல்றது இல்லை. ஆனா திமுக அதுல தெளிவா இருக்குது. அப்ப 10% இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக சிபிஎம் ஓட்டு போட்டுது. காங்கிரஸ் அதுக்கே பண்ணுது. இப்ப புதிய கல்விக் கொள்கையில வேதம், ராமாயணம், மகாபாரதம் கல்வி இல்லாத திட்டத்தில் கொண்டு வரணுங்கிறதுல கராரான எதிர்ப்பு கண்ணோட்டம் மற்றவங்க விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இருப்பது போல் மற்ற கட்சிகளுக்கு அந்த கண்ணோட்டம் இல்லை. அதனால கூட்டணி கட்சின்னு சொல்லும் போது இந்த அடிப்படை சிக்கல் தமிழ்நாட்டுக்குள்ளார வரும். அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுன்றது ஒரு அமைச்சரவையில அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுக்குள்ளார இந்த ஐடியாலஜி பிரச்சனை இருக்குதுங்கிறேன். நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? என்ன துறை கொடுப்பீங்க? எல்லா துறையிலும் அந்த திராவிட இயக்க கான்செப்டோட அதை கட்டமைச்சிருக்கிறாங்களா? இந்த பிரச்சனை வருங்கிறதுனால தான் அதை முன்கூட்டியே தவிர்த்துக்கிறாங்க. அப்போ ஒன்றிய அரசுல வந்து இவங்க இருக்கும்போது இவங்களோட விஷயங்கள்ல ஒன்றிய அரசுல இருந்தபோது ஒன்றிய அரசு தான் அன்னைக்கு இராணுவத்தை அமைச்சது இலங்கை தமிழர்களை படுகொலை செய்வதற்கு. கலைஞர் 89 ஜெயிச்ச உடனே விபி சிங்க வச்சு அதை வாபஸ் வாங்கினார்ல. எப்படி பண்ண? அதுக்காக தான் அதிகாரத்தில் அன்னைக்கு அதிகாரத்தில் பங்கு ஜெயிக்கக்கூட ஒரு சீட்டு கூட கிடையாது. ஆனாலும் அவர் இதில் சேர்த்திருந்தார். முரசொலி மாறனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விபி சிங் சேர்த்திருந்தார். இப்போ இந்த முறை வந்து திமுகவோட அடிப்படை இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இங்க யாரும் டிமாண்ட் பண்ணவும் இல்லை. திமுக கூட்டணிக்குள்ளாரு கூட்டணி ஆட்சின்னு யாரும் சொல்லலை. காங்கிரஸ் கட்சியில யாரோ ஒருத்தர் 2 பேர் சொன்ன அதிகாரப்பூர்வமான யாருமே அதை பத்தி சொல்றது இல்லை. கூட்டணி ஆட்சி குறித்து எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லைன்னு மற்ற தலைவர்கள் சொல்லதான் செய்யறாங்க. இல்ல இப்ப
அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்றது விசிகா பேசுறாங்க. ஆமா. ஆனா இப்ப பேசுறது இல்ல. ஆமா. திமுக கூட்டணிக்குள்ள அது பேசல. அதிகாரத்துல பங்குங்கிறது அதான் சொன்னேன்ல. கூட்டணியில இருக்கிறாங்கன்னா திமுகவின் கொள்கை அது. அதனால அவர் பேசல. ம். அதிகாரத்தின் பங்குங்கிறது இருக்கு. அது பங்குன்னா, அப்ப அடுத்த முறை பேசும்போது வேற திட்டங்கள் வரும்போது அவர் பேசலாம். இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு அடுத்த முறை பேசலாம். திமுக கூட்டணியோட, திமுக கட்சியோட கொள்கை அதுதான். அவங்க சட்ட வடிவு அதுதான். அத மாரி அவங்க கூட்டணி வைக்க முடியாது. அந்த சட்டத்த அவங்க திருத்திக்க முடியாது. அப்ப இனி திமுகவோட கூட்டணி இருப்பதா? இல்லையாங்கிறத அடுத்த தேர்தல்ல அவங்க முடிவு பண்ணி பேசுவாங்களே தவிர, இப்ப எந்த குழப்பமும் இல்ல. தெளிவா இருக்கிறாங்க. தாவேக்காவை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்றத முன்னிறுத்தணும். அந்த கேம்பெயின பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறதா செய்திகள்லாம் வருது. எப்படி பார்க்குறீங்க? அன்வர் ராஜா வந்தார் இல்லையா? திமுகவுக்கு. அது வந்ததுக்கு பிற்பாடு அந்த கட்சியில இன்னொரு புஷி ஆனந்த் மாரி இன்னொரு 2வது புஷி ஆனந்த் ஒருத்தர் இருக்கிறார்ல. உஜய்ம்பாரு விஜய. இங்கேருந்து போனார்லங்க விசிகேல இருந்து ஒருத்தரு. ஆதவர்ஜுனா. அவரு ஒண்ணு சொல்லியிருந்தார்ல, இந்த மாரி அவரு பார்த்த ஒரு வீடியோ பார்த்தேன். விஜய உஜய்ன்னு சொன்னது அது ஏதோ சரி பிழையா இருக்கலாம்னு வச்சுக்கங்க. அவரு வந்து நாங்க வந்து குரான் மேல சத்தியம் பண்றோம் அப்படின்னு பேசுறாரு. ஏன் பதட்டப்படுறாங்க? அதாவது அதிமுகவை நாங்கள் விமர்சிக்கிறது இல்ல. நாங்க விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, முஸ்லீம்களுக்கு நாங்க ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதும், அதுக்கு பிற்பாடு நாங்க வந்து குரான் மேல கூட சத்தியம் பண்றோம் அப்படின்னு சொல்ற பதட்டம் எது சார்ந்து வருதுன்னா, அதிமுகவில் இருக்கிற அன்வர் ராஜா திமுகவுக்கு வந்ததனால், அங்க இருக்கிற தாவேகா வந்து தன்னோட முஸ்லீம் மாறுவேட போட்டிய விஜய் போடுறாரு பார்த்தீங்களா? நான் முஸ்லீம்களுக்கு தோழன்னு சொல்லி. ம். அத வந்து உடைஞ்சு போகுதுங்கிற பதட்டம் அவங்க கிட்ட வருது. இல்ல சிறுபான்மையினர் இல்ல மக்களான அவங்க நம்பிக்கையை ப்ராஜெக்ட் கொடுக்கறதுன்றத இல்ல அப்படி பார்க்காம இல்ல நல்லா பதட்டப்படுறாருன்னு எப்படி ஆமா. பார்க்குறீங்க? அவங்க விஜய் ஆட்சிய பிடிக்க முடியாது. சீமான் ஆட்சிய பிடிக்க முடியாதுன்னு அவங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும். 2 பேரும் ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்கிறாங்க. இந்த ஏன் அவங்க வந்து தேர்தல்ல இவ்வளவு தீவிரமா பங்கெடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட நோக்கம் திமுக ஜெயிக்கக்கூடாது, ஜெயிக்க வைக்கக்கூடாதுங்கிறது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கான ஓட்டு பெரும்பான்மையா எத பிரிக்கலாம் அப்படின்னா, டக்குனு போய் உள்ள புகுந்து எல்லா மக்களுக்குமான நலத்திட்டங்கள் அது சார்ந்தெல்லாம் பண்ணிற முடியாது. அப்ப என்னன்னா, பாஜக எதிர்ப்பை தீவிரமாக பேசி, அதன் மூலமாக முஸ்லீம்களுக்கு நாங்க தான் உண்மையானவர்கள்னு காட்டுவதன் மூலமாக, நீங்க வந்து பாஜக ஓட்டு பிரிக்கலாம் அப்படிங்கிற திட்டம் தான் நாம் தமிழருக்கும், இந்த விஜய் கட்சிக்கும் நடக்குது. அதனால தான் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, விஜய் சினிமாவுல அவர் எடுத்த விஜய வந்து ரசிகர்கள் ஏன் ஆதரிக்கிறாங்க? மக்கள் விட்டுருங்க. ரசிகர்கள் ஏன் ஆதரிக்கிறாங்க? முன்னால கட்சி நடத்தினாரா? இதான் கொள்கை நடத்தினாரா? எதுக்காக ஆதரிக்கிறாங்க? விஜய் சொல்லுங்க. அவர் நடிப்பு, டான்ஸ், நடிப்பை பார்த்து சினிமாவுல அவர் பண்ண விஷயம் சினிமால அதெல்லாம் பார்த்து பார்த்து ஆதரிக்கிறாங்க. அப்ப சினிமாவுல ஆதரிச்ச விஷயத்துல அதையே நான் பேசுறேன். சினிமாவுல என்ன பேசினாரு? சினிமாவுல இதெல்லாம் செஞ்சாரு. அதை வச்சு தான் ரசிகர்கள் ஆதரிக்கிறாங்கன்னும் போது, சினிமாவுல அதெல்லாம் செஞ்சது வச்சு தான் நம்மளும் விஜய் ஆதரிப்பது, விமர்சிக்கிறது பேசிக்க முடியும். அவருக்கு முன்னாடி ரசிகர் சினிமா அரசியல் பத்தி கிடையாது. ஆனா அவரோட சினிமாவுல என்ன பண்ணியிருக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பார்த்து இஸ்லாமியருக்கு ஆதரவா ஒரு படம் கூட பண்ணல. மாறாக இஸ்லாமியராவே நடிச்சிருக்காரு. எங்க இஸ்லாமியர் எங்க நடிச்சிருக்கிறாரு? எந்த படத்துல நடிச்சிருக்காரு ஆமா, இல்ல, இஸ்லாமியர்? இல்ல. எங்க நடிச்சிருக்கிறார்? கிறிஸ்துவரா நடிச்சிருக்கிறாரு. ஆனா இஸ்லாமியரா நடிச்சது இல்ல. மாறாக அவர் இஸ்லாமியரா நடிக்கணும்னு நம்ம சொல்லல. இஸ்லாமிய வெறுப்பு கேட்கிற படமா வந்தது. அவரோட துப்பாக்கி பீஸ்ட் படங்கள்ல சினிமாவுல இஸ்லாமியர்கள் தேச துரோகிகள். இந்த நாட்டை காட்டி கொடுக்குறவங்க. அவங்க வாழ தகுதியற்றவர்கள். அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள் அவர் இஸ்லாமிய கேரக்டர்கள் பண்ண படத்துல. ஆனா அது அப்படியே சினிமாவுல இருந்து வெளியே வந்தாருன்னா, இங்க அதுக்கு அப்படியே மாறும். என்ன பண்றாருன்னா, குல்லா போட்டுக்கிறாரு, ரம்ஜான்ல போய் இது பண்றாரு, பக்ரீத் ஃபங்க்ஷன் பண்றாரு. இது எதுக்காக பண்றாரு? இது எதற்காக பண்றாருன்னா, அரசியல் ரீதியா பாஜக எதிர்ப்பு ஓட்டு யாருக்கு போதோ அதை இந்த பக்கம் மாத்திக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்காக அதை செய்யறாரு. அதுதான் சீமானுக்கு. அதேதான் தலித் கான்செப்டுக்கும். அதனால தான் தாவேக்கா என்ன பண்றாங்க நல்லா பாருங்க. இஸ்லாமியர் ஓட்டை மறைமாற்றுவதற்காக நீங்க செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சிருப்பாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டே அவரோட மேடை பேச்சே ஒரு செட் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. வராரு, வரும்போது என்ன பண்றாருன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல செட் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சீனுக்கு என்னவோ இந்த இடத்துல போன் வை, இந்த இடத்துல கம்பத்தை வை, இந்த பக்கத்துல மரத்தை வைன்னு சொல்ற மாதிரி என்ன பண்றாருன்னா, அழகா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல ஒரு பேசுறாருன்னா, பக்கத்துல ஒரு பர்தா போட்ட இஸ்லாமிய பெண் தொப்பி போட்டு அல்லது இஸ்லாமிய ஆண் ஒருத்தர் எப்பவுமே மேடையில பக்கத்துல வைக்கிறாரு. பிரஸ் மீட்ல வந்தாலும் வைக்கிறாரு, அல்லது ஏதாவது நிகழ்ச்சிக்கு வந்தாலும் வைக்கிறாரு, மேடையில இருந்தாலும் வைக்கிறாரு. இது எதுக்குன்னா இஸ்லாமிய குருடு வைக்கிறாரு. சரி, நீ வந்து இஸ்லாமியரே காட்டுறல்ல, நீங்க கிறிஸ்துவர் தானே, நீங்க ஏன் கிறிஸ்துவரை உங்களை அடையாளப்படுத்திக்க மாட்டீங்க? நீங்க ஒரு சிலுவை போட்டு வர வேண்டியது தானே, அது தப்பு இல்லைன்னா? ஏன் அப்படிலாம் செய்யறாருல? அது கூட செய்ய மாட்டாரு. அது போக ஒரு முஸ்லீம் போட்ட தொப்பி வட்ட ஆணை வைப்பாரு, ஒரு பர்தா அல்லது வந்து இஸ்லாமிய குறியீடோட இருக்க ஒரு பெண்ணை பக்கத்துல வச்சுப்பாரு. மாறாக ஒரு பாதிரியார், ஜங்கி போட்ட பாதிரியார் பக்கத்துல நிப்பாட்டவே மாட்டாரு. ஏன்னா தான் மேல கிறிஸ்துவ அடையாளம் வந்துருமேங்கிற பயம் அவர்கிட்ட இருக்குது. அப்ப இது திட்டமிட்டு என்னன்னா, கிறிஸ்துவ அடையாளம் வந்தாச்சுன்னா, கிறிஸ்துவருங்கிறது ரொம்ப சிறுபான்மை. நம்ம கிறிஸ்துவ கட்சி மாதிரி ஆயிடும். நம்ம பிறப்பால் கிறிஸ்துவர். நம்ம வந்து சிலுவை போட்டு வந்தோம்னா, முஸ்லீம் குள்ளா போட்டாங்க, இவங்க குள்ளா போட்டாங்க, என்னோட அடையாளத்தை நான் காட்டுறேன்னு நான் சிலுவை போட்டு வந்தாலும் எனக்கு கிறிஸ்துவ அடையாளம் வந்துடும். ஒரு பாதிரியார் வச்சு கொண்டு மதம் இருக்குது, ஏன் வைக்க மாட்டேன்? அப்ப முஸ்லீம் ஏன் டார்கெட் பண்றேன்னா, இதுதான் டார்கெட் பண்றேன். நீ மதநடுக்கவாதியா இருந்தா மேடையில் என்ன பண்ணணும்? ஒரு பாதிரியாரையும் நிப்பாட்டணும், ஒரு சிலுவை குறியோடு வைக்கணும்.
அதை வைக்காம முஸ்லீமை மட்டும் வைக்கிறேன்னா உன்னோட திட்டம் என்னன்னா முஸ்லீம்கள் ஓட்டு பாஜக எதிர்ப்பு வெற்றி பெறுகிற கட்சிக்கு போகாமல் அதை மடை மாற்றி கொஞ்சம் பிரிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டத்துக்காக இறக்கப்பட்டவர் தான் அவரு. அதனால தான் அடுத்தது டார்கெட் யாருன்னா தலித் மக்கள் விஜயோட. அதனால தான் என்ன பண்றாருன்னா இருக்கிறவங்க எல்லாரையும் விட்டுட்டு அம்பேத்கர் பற்றி பேசுறது, அம்பேத்கர் புத்தகங்களோட ஆனந்தோட சேர்ந்து ஃபங்க்ஷன்ல நடத்துறது, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளை குறி வைக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் தலித் அல்லாத மக்களுக்கு சேர்ந்து இயங்குற கட்சி தான். ஆனா விடுதலை சிறுத்தைகள் வட மாவட்டத்துல மிக பெரும்பான்மையான தலித் மக்கள் விடுதலை சிறுத்தைகளோட தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுகவுக்கு எதிர்நிலையிலிருந்து இந்த அம்பேத்கர் அடையாளப்படுத்தி முஸ்லீம் அடையாளப்படுத்தி அந்த ஓட்டை பிரிச்சுக்கிறது, பாஜகவுக்கு ஆதரவா போற மாதிரி இங்க பிரிச்சுக்கிறது, அதிமுக கூட்டணிக்கு சப்போர்ட்டா. விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற பெரும்பான்மையான தலித் ஓட்டுகளை எதிர்நிலையில் பேசாம ஆதரவு நிலையில் பேசுவதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் ஓட்ட தன் ஓட்டா மாத்துறது. இதுதான் விஜயோட திட்டம். அதனால தான் என்ன பண்றது, திரும்ப அவர்கள் புத்தக வெளியீட்டுலா கூட வராமல் அவருக்கு தடை போடுறாங்கன்னு சொல்வதன் மூலமாக ஒரு நெருக்கடி கொடுக்குறது. ஏன் அவரை சுத்தி டார்கெட் பண்றாங்க? அவர்கிட்ட இங்க வந்து வட மாவட்டத்தில் அவர் தலித் மக்கள் மட்டும் இருக்கும்போது அதே மாதிரி பாஜக கூட்டணியில் இருக்கிற தலித் இயக்கங்களை கூட எந்த விமர்சனம் பண்ணாத தலித் இன்டலெக்சுவல்ஸ் இவரை தான் பேசுவாங்க டார்கெட் பண்ணி. பாமக இருப்போம், அந்த பக்கம் பாஜக இருக்குது, அதுக்குள்ள ஒரு 2 தலித் இயக்கம் இருக்கும், இன்னொரு அமைப்பு இருக்கும். ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்தார் போது அவரு அந்த பகுஜன் சமாஜ் கட்சி இருந்த போது கூட அவர் திமுக கூட்டணி பத்தி தான் பேசினாரே தவிர பாமக கூட்டணி பத்தி பேசல, பாமகவை ஆதரிச்சே பேசினாரு. அப்ப இந்த டார்கெட் ஏன் அதிமுக? ஆமா, ஏன் இந்த டார்கெட்னா நீங்க இவரையே திமுகவோட கூட்டணி வைத்த திருமாவளவன் அவர்களே கடுமையா விமர்சிக்கிறீங்கன்னா பாமகவோட பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க தலித் தலைவர்களை எவ்வளவு கடுமையா விமர்சிக்கணும். ஆனா ஒண்ணுமே பண்றது இல்லை. இதெல்லாமே திட்டமிட்டு என்ன செய்யறாங்கன்னா பாஜக எதிர்ப்பாக இருக்கிற திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சிறுபான்மை மற்றும் தலித் ஓட்டுகளை பிரித்து அந்த பாஜக அதிமுக வெற்றி பெற வைக்கிறதுக்கான ப்ராஜெக்டை இறக்கி விட்டுருக்காங்க. அந்த வேலையை தான் அவர் பார்க்குறாரு. இந்த வேலையை இதுவரைக்கும் யார் தீவிரமா பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா சீமான் பார்த்துக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் நடக்கும். ஒரு பாஜக வேட்பாளர் இப்ப திட்டமிட்டு பாஜக வேட்பாளர் ஒரு தொகுதியில நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த தொகுதியில அந்த பாஜக இந்து வேட்பாளர் எடுத்து ஒரு திமுகவோட இந்து வேட்பாளர் பாட்டுவாங்க, அவரே நிக்கிறாரு. ஆனா அந்த தொகுதியில் சில பகுதியில் கணிசமான இஸ்லாமிய ஓட்டும் இருக்குது. அப்ப பாஜக என்ன பண்றாங்கன்னா பல பகுதிகளில் இவங்களே ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை இவங்களே இறக்கிறாங்க களத்துல. வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஒருத்தர் என்ன பண்றாரு, ஆதரவா இருக்கிறார் எதிர்நிலையில, பாஜகவை அழித்தொழிப்பது என்னோட வேலை, பாஜக உடமாட்டன் சீமான் மாதிரி ஒருத்தர் பேசுற ஒரு முஸ்லீமை கொண்டாந்து பாஜகவை எதிர்க்கிற ஒரே கட்சி நாங்க தான் சொல்லி அந்த கணிசமான இஸ்லாமிய ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்டை இவர் பிரிச்சு எடுத்துக்கிட்டாருன்னா திமுகவுக்கு அது போகாது, பாஜக கூட்டணிக்கு போகாது. நம்ம ஜெயிப்பதற்கு வாய்ப்பா இருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு தொகுதியில் சுயேட்சையாக ஒரு முஸ்லீம் வேட்பாளரை பாஜகவை தன் கைகூலித்தனத்துக்கு நிப்பாட்டி எப்படி முஸ்லீம் ஓட்ட அந்த தனிநபரா இருக்கிற முஸ்லீமுக்கு போயிடுச்சுன்னா இங்க நம்ம சாலிடா திமுக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு நிப்பாட்டுறாங்க பாத்தீங்களா. அதே வேலை தான் இந்த நாம் தமிழரும் இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டு இருந்து இப்ப அதே வேலையை தான் விஜய் ஒரே வேலையை பாக்குறாங்க. அதே வேலை தான் ஏற்கனவே சீமான் இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு விஜய் இருக்காரு? அவருக்கு அதாங்க அவரை விட ஒரு மாசா வர்றாரு, அதை விட செல்வாக்கு. அதனால தான் விஜய் விஷயத்துல சீமான் வந்து கோவப்படுறதும் பதட்டப்படுறதும். அவர் முதல் கட்சி எதை டேமேஜ் பண்ணாருன்னா சீமான் கட்சி தான் டேமேஜ் பண்ணாரு. இதே கான்செப்ட், கலர் கூட அதே சிவப்பு மஞ்சள்லாம் அடிச்சுதான் அதே கலர்ல தான் வராங்கிறது போது இது வந்து இதுதான் அவங்களோட ப்ராஜெக்ட். இதுதான் அவங்க தமிழ்நாட்டில் இந்த திட்டம் தமிழ்நாட்டு முஸ்லீம்கள்கிட்டையும் தமிழ்நாட்டு தலித் மக்கள்கிட்டையும் எடுபடாது. எப்படி பண்ண எடுபட்டுருக்கணும். இது தமிழ்நாட்டில், இது வடநாட்டில் இப்படி நடக்குது. வடநாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லையும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டசபை தேர்தலின் போதும் காங்கிரஸுக்கு விழ வேண்டிய முஸ்லீம் ஓட்டும் தலித் மக்கள் ஓட்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் இருக்கிற தலித் இயக்கங்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு போகிற மாதிரி பண்ணுறான் பாஜகக்காரன். ஒன்று அவங்க கூட்டணியாக இருக்கிற கட்சி ஒன்று, இன்னொன்று கூட்டணியே வைக்காம மாயாவதி போன்றவர்கள் நாங்கள் தான் உண்மையான கட்சி கிடையாதுன்னு கடைசி நேரத்தில் சொல்வதன் மூலமாக பாஜக எதிர்ப்பாக வெற்றி பெறுகிற கட்சிக்கு போக வேண்டிய தலித் ஓட்டு என்ன பண்ணுதுன்னா அப்படியே வந்து தனியாக நிற்கிற இன்னொரு தலித் சுயேட்சிக்கோ அல்லது தலித் கட்சிக்கோ தனியாக போகுது. இந்த பக்கம் இஸ்லாமிய சுயேட்சிக்கோ இஸ்லாமிய கட்சிக்கோ தனியாக போகும்போது ஏன்னா காங்கிரஸ் நல்லா தெரிஞ்சுக்க, ராகுல் காந்தியும் பிரியங்காவும் இந்திய அளவில் சமீப காலமாக 5 ஆண்டுகளில் மிக தீவிரமாக தலித் அரசியலில் அவங்க தான் மையமாக செயல்பட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன் அடித்து கொல்லப்பட்டதற்கு அரசாங்கமே செஞ்சதுங்க. அங்கே தாக்கூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் படுகொலை பண்ணிட்டாரு தலித் மக்களை. அரசு போலீஸ் போலீஸ் தடையெல்லாம் மீறி பிரியங்கா போய் அந்த இடத்த பார்த்தாங்க, பிரச்சனையாச்சு. ஆனால் உத்தரப்பிரதேச சாதி எப்படி தன்மை எதிர்கொண்டது? அங்கே பெரும்பான்மை இடைநிலை சாதி
தலித் மக்களுக்கு எதிராக தன்னை அறிவிச்சுக்குது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக அறிவிப்பதன் மூலமாக இந்து ஓட்டு எனக்கு வேணும்னு எப்படி சொல்லுதோ, அது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பாஜக தலித் மக்களுக்கு எதிராக இருப்பதன் மூலமாக மிக பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட ஓட்டு எனக்கு தான் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இயங்குது. என்ன பண்ணுது? தாக்கூர் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. படுகொலை செய்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து காங்கிரஸை வெறும் தலித் மக்களுக்கு அடையாளப்படுத்திட்டு தலித் அல்லாத ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்கு எதிராக சித்தரிச்சுது அந்த தேர்தலில். பீகார் தேர்தலுக்கு முன்னாடி நடக்குது. சரி, சித்தரிச்சுல. ஆனா தலித் மக்கள் ஓட்டு யாருக்கு வரணும்? பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸுக்கு தானே வரணும். வரல. அங்க யாருன்னா பாஸ்வான் கூட்டணிக்கு போகுது, வெளியே இருக்கிற மாயாவதிக்கு போகுது. காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை தான் தமிழ்நாட்டில் இவர்கள் பார்க்கிறார்கள். இது இங்கே எடுபடாது. அதற்காகத்தான் இவங்க திமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் திரும்ப திரும்ப சீன்றது. திமுகவை எதிர்நிலையில் பார்ப்பதும் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு நிலையை பார்ப்பதும் ஒரே ப்ராஜெக்ட் தான். இந்த திட்டம் அவங்ககிட்ட பாஜகவோட ஒரே ப்ராஜெக்ட் இது. அதனால தான் அதிமுகவும் மற்றவர்களும் தாவகாரர்கள்லாம் இந்த பக்கத்தில் திமுகவுக்கு எதிராக முஸ்லீம்கள் நாங்கள் தான் உண்மையானு சொல்லி திமுக திட்டி பேசுவதும், திமுக கூட்டல் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை தோழமையாக பார்ப்பது என்னன்னா, அது இன்னும் பேராபத்தானது. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை தனது ஓட்டாக மாற்றிக்கொள்வது. பாரு, அண்ணன் இப்படி வரமாட்டாரு, திமுக அப்படி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, என்னமா அவர் திமுக விலை போட்டா மாதிரி சித்தரிப்பதும் தலித் மக்கள் சித்தரிப்பது என்பது தலித் விரோதிகள் செய்கிறார்கள். இது இந்த ஓட்டை மாற்றத்துக்கு தான் செய்கிறாங்க. அது இங்கே பழிக்காது. அது திருமாவளவன் அவர்களும் புரிஞ்சிருக்கிறாங்க, வெறும் ஸ்டாலின் அவர்களும் புரிஞ்சிருக்கிறாங்கிறதுனால இந்த பாய்ச்சி அங்கே எடுபடாது. அதுக்கு தான் தாவேக்கா உருவாக்கப்பட்டிருக்கு. இல்ல அப்ப அன்வர் ராஜாவோட வருகை இருக்குல்ல திமுகவுக்கு, அப்ப அது ஒரு பெரிய சைன்ல அது. ஆமா, அன்வர் ராஜா சிறுபான்மை மக்கள், அதிமுகவில் இருக்கிற முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட அடையாளமாக அன்வர் ராஜா இருக்கிறார். இப்ப வெளியே வந்திருக்கிறாருல்ல, பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறாருங்கிறது அவர் சொல்லியிருக்கிறார். பாத்தீங்களா, இது ஒரு பெரிய அலையாக இருக்குது. அதுக்கு தான் எல்லாரும் பதட்டப்படுறாங்க. அதுக்காக தான் இவ்வளவு கோவப்படுறாரு. அவன்னு பேசுறாரு, ஸ்டாலின் சொல்றான்னு பேசுறாரு. நேத்து பேசியிருக்காரு இல்லையா? காலையில உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஸ்டாலின் குணமாய் வரணும்னு நான் உங்க சார்பா பிரார்த்திக்கிறேன்னு சொன்ன அவரு சாயந்தரம் என்ன உண்மையிலே உடல்நிலை குணமாக பிரார்த்தி பண்ணிருப்பாரு. அவர் சாயங்காலம் பேசுறத கேட்டா எவ்வளவு கேவலமா ஒரு எதிர்கட்சி தலைவர், நீங்க நான் கூட பேசிடலாங்க வாய் தவறு, ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வராக இருந்தவர் ஒரு இடத்துல அவன்னு பேசுறாரு தமிழக முதலமைச்சரை. என்ன கண்ணியம் இருக்கு? அவன்னு பேசுற நீ தான் காலையில பிரேயர் பண்ணி அவருக்காக என்ன பிரேயர் பண்ணிருப்ப? நீ எவ்வளவு நயவச்சமா பிரேயர் பண்ணிருப்ப தெரியுதுல்ல? சாயங்காலம் பேச்சு இல்ல, ஏன்னா வெறி கொள்றாப்புல தப்பா டான்ஸ் ஆடுதாங்க. இருக்க போக போக ஒண்ணும் இல்லாம போகுது. அப்ப அந்த பயத்தினால இவங்க திமுகவுக்கு கொடுத்து ரொம்ப தனிப்பட்ட இன்னொன்னு கூட பார்த்தா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸ்டாலின் எப்படி என்கிட்ட சட்டசபையில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் எப்படி நாசமா போனேன் உங்களுக்கு என்னன்னு கேட்டேன்னு ஒரு இது போச்சு. இல்ல அது தெரியல. ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சீங்க அப்படின்னு சட்டமன்றத்துல ஸ்டாலின் கேட்டாரு. நாங்க யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்னங்க, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத எடப்பாடி கேட்டார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஏன் இவர் நாங்க என்ன ஆனாலும் பாஜகவோட கூட்டணிக்கு வைக்க மாட்டோம்னு சொன்னாரு. அதைத்தான் சட்டமன்றத்துல ஸ்டாலின் கேக்குறாரு. வெளியில கூட பாஜகவோட கூட்டணி கேட்டா ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் நீ சொல்லல, அதனால தான் கேக்குறாங்க. எங்க கட்சிங்க வைக்க மாட்டோம்னு சொல்லுவோம். இல்ல, பாஜகவோடு நாங்க கூட்டணி வைப்போம் வைக்க மாட்டோம். உங்களுக்கு என்ன அப்ப சொல்ல வேண்டியதானே? வைக்க மாட்டோம் ஏன் அப்ப சொல்லணும்? ஏங்க கூட்டணியா பாஜகவோடு கூட்டணி, பாஜகவோடு அதிமுக கூட்டணியா அப்படின்னு கேட்ட போது 3 மாசத்துக்கு முன்னால 1 மாசத்துக்கு முன்னால அது போன மாசங்கிற மாதிரி அப்ப என்ன சொன்னாரு? நாங்க ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சா கூட்டணி வைக்காட்டி உங்களுக்கு என்னங்க? இந்த வசனத்தை எப்ப பேச வேண்டியதானே? இப்ப மட்டும் எதுக்கு பேசுற? கையறு நிலையில இருக்குது அதிமுக. கடைசி இந்த தேர்தலை நான் மிகைப்படுத்தி சொல்லல. எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற அதிமுக சந்திக்கிற கடைசி தேர்தல் அது. அதை எடப்பாடி பழனிசாமி பையனும் அதை நிரூபிக்குது. நான் பாண்டு பேப்பர்ல கூட எழுதி கொடுக்குறேன்னு சன் டிவி இதுல சொன்னேன். அது உண்மைதான், அப்படி நடக்குது. அப்ப அதிமுக கட்சி தேர்தலுக்கு பிற்பாடு காணாம போயிடும். அந்த இடத்துக்கு பாஜக எல்லாம் வராது. சும்மா எல்லாம் இவங்க சித்தரிக்கிறது. அதை தான் திரும்ப சொல்றேன். ஏன் இதை திமுக தோக்கும் போது சொல்றது இல்லையா? இது 2 சீட்டு தானே கலைஞர் ஜெயிச்சார் அன்னைக்கு 91 எலெக்ஷன்ல. ராஜீவ் படுகொலைக்கு பிற்பாடு அவர் ஜெயிச்சார், பருதி உலகத்தை ஜெயிச்சாங்க. இன்னைக்கு பேசுறவங்க அன்னைக்கு இருந்த மூத்தவங்க எல்லாம் நான் 2 சீட்டு வந்திருக்குது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சேன்னு சொல்லல. ஜெயலலிதாவை தான் ஆதரிச்சாங்க. திமுக அழிஞ்சு போதேன்னு யாருமே கவலைப்படலையா? அந்த இடத்துல காங்கிரஸ் பாஜக யாரும் கவலைப்படலையே. அதுக்கு பிற்பாடு எதிர்கட்சியா விஜயகாந்த் இருந்தாரு, திமுக எதிர்கட்சியா கூட அப்பவும் யாரும் கவலைப்படலையே. அவ்வளவு ஏங்க இந்த ஆர்கே நகர்ல 20 ரூபீஸ் டோக்கன் ஜெயிச்சார் இல்லைங்க இடைத்தேர்தலில். அப்ப திமுக டெபாசிட் போச்சு. 3வது இடம் 4வது இடம் தான் வந்தது. இன்னைக்கு பேசுற யாராவது ஒருத்தர் திமுக அழிவு நமக்கு தாங்காது, திமுக தான் நமக்கு அடையாளம்னு பேசுனாங்களா? இன்னைக்கு தினகரனை கொண்டாடினாங்க, அவர் தான் அடுத்த ஆள்னு சொன்னாங்க. அப்ப இருப்பு இருக்குதுங்கிறேன். இன்னைக்கு ஆதரவாளா இருக்கிற பேசுறவங்க கூட அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக பேசினவங்க. அப்ப இவங்க பதட்டப்படுறதுல என்னன்னா, திமுகவை இனி வீழ்த்த முடியாத சக்தியா வளர்ந்துருமோங்கிற உள் உணர்வு ஒண்ணு இருக்குது. திமுக அப்படியே பாருங்க, இப்ப கூட அப்படியே திமுக அழித்து விட்டால்னு பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் கடந்த கால ரொம்ப வருஷம் இல்ல, இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால பரட்டி பாருங்க, திமுக அழியட்டுன்னு பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க.
ஏன் அவ்வளோ பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு திமுக உள்ள சேர்க்கல, திமுக அல்லாத பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பே கட்டமைச்சாங்க. அதுல வந்துச்சா இல்லையாங்க? ஆமா ஆமா வந்தது இல்ல. நாங்கெல்லாம் சண்டை போட்டோம். என்னையெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீ புறக்கணிக்கிறாங்க அது கேள்வி கேட்டதுக்கு. திருக்குறள் மாநாட்டுக்கு கூட திமுகவை கூப்பிடல, சிபிஎம் கூப்பிட்டாங்க, மற்ற கட்சி எல்லாம் கூப்பிட்டாங்க, திமுகவை கூப்பிடவே இல்லை. எப்போ நடந்தது இது? இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் அரசியல் கட்சியை சொல்லல, பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு இருக்கிறவங்களும் அப்படிதான் இருந்தாங்கிறேன். அப்ப திமுக அல்லாத திமுகவுக்கு ஒரு பேரு திருக்குறள் முன்னேற்ற கழகம்னு, அந்த அளவுக்கு கலைஞரும் திமுக கொண்டாந்துருக்கிறாங்க. அதை தவிர்த்து விட்டு திமுக அல்லாத ஒரு திருக்குறள் மாநாடு நடத்துறவங்க இன்னைக்கு திமுக ஆதரவா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவர்கள் தான் இப்படி கவலைப்படுறாங்க, அதிமுக போயிடுச்சு என்ன ஆகுறதுன்னு. இந்த கவலையெல்லாம் நீங்க முன்னால கவலைப்படவே இல்லை, எப்பவுமே கவலைப்படல. திமுக போயிடுச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு சொல்ல இல்லையா? புரட்சி தலைவின் போஸ்டர் அடிச்சு ஓட்டுனீங்கல்ல, தனியிலம் கேட்டாங்கன்னு. அப்புறம் புரட்சி தலைவன்லாம் பேசுனீங்கல்ல, இப்பெல்லாம் பேசுறேன்ல, இதெல்லாம் இப்படிதான் இன்னும் எனக்கு என் மேல இன்னும் இதுதான் அங்க தள்ளி வைப்பாங்க. இந்த 4 வருஷம் ஆட்சியில வந்து தனிப்பட்ட முறையில் எந்த நன்மையும் அனுபவிச்சது இல்லை, அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. எதுக்காக சொல்றேன்னா அதை சொல்றேன். ஏதோ ராதா ரவி சொல்ற மாதிரி இருக்கா, எதுக்காக சொல்றேன்னா அதை சொல்றேன்னு. இந்த கருத்தை சொல்றீங்கன்னா இதுக்கு முன்னால் அந்த கருத்துல நீங்க இருந்திருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கருத்து மாற்று இல்ல, ஒரு அறிவு நாணயம் இருக்குதுன்னு சொல்றேன். பெரியார் அதுதான் சொல்லி கொடுத்தாரு, எதையும் ஒரு அறிவு நாணயம். காமராஜரை ஆதரிக்கும் போது அவர் திமுகவை ஆதரிக்கல, திமுகவை ஆதரிக்கும் போது அவர் ஒருபோதும் காமராஜருக்கு ஆதரவா இருந்ததில்லை. அப்ப கலைஞர் கடைசி காலத்துல பெரியார் சொன்னது என்னன்னா, கலைஞரை விட்டா கருணாநிதியை விட்டால் நமக்கு வேற நாதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் போனாரு அன்னைக்கு. அன்றைய சூழல்ல கருணாநிதி இல்லைன்னா நமக்கு நாதி இல்லைன்னு சொன்ன சூழலோட இன்னைக்கு மோசமான சூழல் திமுகவுக்கு எதிராக இருக்குது. ஆனா திமுக அன்னை விட பலமா வளர்ந்துருக்குது. அப்போ அதிமுக அழிஞ்சு போடுமேன்னு கவலைப்படாதீங்க, அது இல்ல பிரச்சனை. அதிமுக அழிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. இன்னொன்னு ஏற்கனவே சொன்னதை சொல்றேன். தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமா மாறிடும்னா, உத்தரப்பிரதேசமா மாறுவதை ஜெயலலிதா தான் பண்ணாங்க, நீங்க ஆதரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல கூட மதமாற்ற தடை சட்டம் கிடையாது, அது ஜெயலலிதா கொண்டு வந்தாங்களா இல்லையா? அப்புறம் வந்து ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. உத்தரப்பிரதேசம் இன்னும் அந்த சட்டம் வரல. அதை விட மோசமான ஆட்சியை நடத்திய ஜெயலலிதாவை நீங்க விமர்சிக்காம ஆதரிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்கிறது இல்ல. இதைத்தான் நான் திருப்பி கேட்கிறேன். இதை கேட்டா என்ன பண்ணுவாங்க, இன்னும் நாடு கடத்திடுவாங்க. எங்க ஆளுகளே, எங்க பெரியாரிய தோழர்களே, நீங்க அண்ணன் தண்ணி ஆகாரம் யாரும் மதிமாறட்ட புழங்காதீங்க. நீங்க மீட்டிங் இல்ல, இன்விடேஷன் கூட அவர் கூப்பிடாதீங்க. என்ன திமுக ஆதரவு கூட்டத்துல இவங்க நடத்தும் போது கூட அதற்கு தோழமையா இருக்கிறதே நான் தான், கூப்பிடுறதே கிடையாது, இன்விடேஷன் கூட அனுப்புறது கிடையாது. ஆனாலும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த விமர்சனங்களை எல்லாம் நான் எதிர்நிலையில சொல்லல, தோழமையா தான் சொன்னேன். தோழமையா தான், ரொம்ப பணிவாகவும் தோழமையாகவும் தான் அதை சொன்னேன். ஆனா ஒரு பெரியாரிய கண்ணோட்டம் கொண்டவர்கள் ஒரு தோழமையான விமர்சனத்துக்கு கூட இப்படி புறக்கணிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அது ரொம்ப வருஷமா நடக்குது. இன்னும் சரியா சொல்லணும்னா என்னன்னா, இன்னைக்கு இந்த எஸ்.வி. சேகர் அப்புறம் மற்றவங்களையெல்லாம் வந்து திமுக தலைமை கூட்டத்துக்கு கூப்பிடுறதுன்னு சொல்லும்போது அதை தோழமையா தான் திமுக ஆதரவா இருக்கிற பெரிய அரசுகள் சொல்றாங்க. இது வந்து முறை கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த தோழமை உணர்வோடு தான் நான் சுட்டி காமிச்சேன். இவங்க எப்படி என்ன எஸ்.வி. சேகரை கூப்பிட்டது, அப்புறம் அந்த பாண்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கெல்லாம் எப்படி தோழமையான உணர்வோடு திமுகவை இவங்க வந்து முறை கிடையாது, இது திமுகவுக்கு சரியில்லைன்னு இன்னைக்கு திமுகவில் இருக்கும்போது தோழமையா சொல்றாங்கல்ல. சேகர் பாஜக எதிர்க்காரு, அதனால கூப்பிடுறதுனால தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல பெரியாரிஸ்டுகளை சொல்றேன். திமுக கூப்பிடுது. முதலமைச்சர் வந்து எஸ்.வி. சேகர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாரு. அவங்க வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தெருவுக்கு பேர் வைக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பாண்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாரு. இப்ப இந்த சீமான் கூட போய் பார்த்துருக்கிறாரு. இதையெல்லாம் இப்ப தோழமையா இருக்கிறவங்க பெரியாரிஸ்டுகள், பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க விமர்சிக்கிறாங்க. இது வந்து முறை கிடையாது, திமுக வந்து இவங்களாம் அங்கீகரிக்க கூடாதுன்னு ஒரு தோழமை விமர்சனம் வைக்கலாம். அந்த மாதிரி தான் விமர்சனம் பண்ணேன். அந்த ஜனநாயகம் திமுக கிட்ட இருக்குது. அப்படி விமர்சிக்கிறதுனால இவங்களை தள்ளி வச்சிடல திமுக. இவங்களெல்லாம் கூட்டத்துக்கு யாரும் கூப்பிடாதீங்க, எஸ்.வி. சேகரை பற்றி நம்ம பேசுனதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டதுக்கு நம்மளை விமர்சிக்கிறாங்க இந்த பெரியாரிஸ்டுகள், அவங்களெல்லாம் கூட்டத்துக்கு கூப்பிடாதீங்க, அவங்களோட தோழமை இல்லைன்னு திமுக சொல்லவே இல்லை. ஒரு தேர்தல் அரசியல் கட்சியா இருக்கிற திமுக கிட்ட இந்த ஜனநாயகம் இருக்குது. அதை விட கூடுதல் ஜனநாயகம் இருக்க வேண்டிய பெரியார் இயக்கத்துக்கிட்ட இல்லை. இதே இதோட தான் சொன்னேன். ஒரு விடுதலை புலியை ஆதரிக்கிறாங்கிறதுனால கலைஞரையும் ரொம்ப கேவலமா திட்டி பேசுற ஒரு நபர், அவங்க குடும்பத்து பெண்களை திட்டி பேசுற, முதலமைச்சரை கேவலமா திட்டி பேசுற, அவங்க குடும்பத்து பெண்களை கேவலமா திட்டி பேசுற ஒருத்தன் ஒரு படம் எடுத்திருக்கிறான், மேதகுன்னு பிரபாகரன் படம். அந்த படத்தை போய் நீங்க எப்படி பாராட்டி பேசிட்டு வரீங்க? என்ன காரணம்? அப்ப சீமானோட திமுக எதிர்ப்பு மட்டும் பேசுறீங்க, அப்ப இதையும் பேச மாட்டீங்க. திருமுருகன் காந்தி சீமான் மாதிரி தானே பேசுறாரு, அவரோட நீங்க வச்சிருக்கீங்க, என்ன நியாயம்னு தான். இவங்க எப்படி எஸ்.வி. சேகரை கூப்பிட்டது திமுக தவறுங்கிறத தோழமையா சொன்னாங்களோ அதே தோழமையோட தான் இவங்க கிட்ட சொன்னேன். திமுக கிட்ட இருக்கிற ஜனநாயகத்தன்மை இவங்க கிட்ட இல்ல. எங்க அண்ணன்கள் கிட்ட, எங்க தோழமை கிட்ட, எங்க ஐயாக்கள் கிட்ட. அவங்க இன்னைக்கு வரைக்கும் பல வருடம் ஆகுது. அண்ணன் தனி ஆகாரம் எதுவும் புழங்கக்கூடாதுன்னு தள்ளி வச்சு எந்த பெரியாரிய கூட்டங்களுக்கு போய் பல வருஷம் ஆகுது. அப்ப திமுக மேடைகள்ல தான் பேசுறேன். இப்ப நான் திமுக மேடைகள்ல தான் பேசுறேன், திமுக கூட்டங்களுக்கு தான் போறேன். மற்ற கூட்டங்களுக்கு, திராவிட இயக்க கூட்டங்களுக்கு அதுதான் போறேன். இந்த கூட்டங்களுக்கு இவங்க கூப்பிடுறதே இல்லை, தள்ளி வச்சிருக்கிறாங்க.
அப்ப என்ன காரணம், என்ன அளவுகள் நீங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அதைத்தான் நான் திமுகவை பார்க்கிறேன். அதனால தான் நீங்க அதிமுகவுக்கு பதட்டப்பட்டு பேசுறீங்கல்ல, அதோட சேர்த்து இதை நான் சொல்றேன். நன்றி, உங்களுடைய நன்றி, நேரத்துக்கு மகிழ்ச்சி. மிக்க நன்றி.